ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தல நெருங்கிட்டு இருக்கிற நிலையில டிஎம்கே கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு விலகி தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய கூட்டணி அமைக்கிற திட்டங்களை வகுத்துட்டு வர்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தைகள், நிபந்தனைகள் தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீப காலமாவே டிஎம்கே கூட கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு திருப்தியே இல்ல அப்படிங்கிற பேச்சுகள் வலுவாயிட்டு இருக்கு. கடந்த தேர்தல்கள்ல 25 to 30 தொகுதிகள் மட்டுமே கிடைச்சு போட்டியிட்டனால கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இனி வர்ற தேர்தல்கள்ல அந்த மாதிரியான குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஏற்க கூடாது அப்படின்னு கட்சிக்குள்ள ஒருமித்த கருத்தும் ஏற்பட்டிருக்கு. அதனாலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சிலர் 2 அமைச்சர் பதவிகளையும் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல்ல 60 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒதுக்கணும் அப்படின்னு டிஎம்கே தலைமைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பா திருச்சி வேலுச்சாமி, ராஜேஷ்குமார் மாதிரியான தலைவர்கள் இந்த கோரிக்கைகள் பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க. டிஎம்கே இந்த கோரிக்கைகளை ஏற்கல அப்படின்னா கூட்டணியை மறுபரிசீலனை செய்யறதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கோரிக்கைகளை டிஎம்கே கிட்ட முன் வச்சது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான சாத்திய கூறுகளையும் ஆராய்ஞ்சிட்டு வராங்க. தளபதி விஜய் அவர்களோட கூட்டணி அமைச்சா அதிக இடங்களை பெற முடியும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை நம்புது. ராகுல் காந்தி அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்துல இருக்கிற சில காங்கிரஸ் பிரமுகர்கள் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட இது பத்தி தகவல்களை கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. விஜய் கூட்டணியில இணைஞ்சா காங்கிரஸ் கட்சிக்கு 70 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு துணை முதல்வர் பதவி மற்றும் 3 அமைச்சர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அவங்க கார்கே கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு எண்ணிக்கை டிஎம்கே கிட்ட அவங்க கேட்டதை விட அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம கட்சிக்கு ரொம்ப பெரிய அளவுல அரசியல் அதிகாரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அவங்க ரொம்பவே தீவிரமா நம்புறாங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை புதிய கட்சியா இருந்தாலுமே மக்கள் மத்தியில அவருக்குள்ள செல்வாக்கு காரணமா காங்கிரஸ் இந்த கூட்டணியில அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டணி களத்தை மாத்திக்கிட்டாங்கன்னா அது திராவிட கட்சிகளோட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வர்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான கூட்டணி கட்சிகளினுடைய முடிவுகள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காங்கிரஸ் டிஎம்கேவை விட்டு விலகிட்டாங்கன்னா விசிகாவும் தங்களுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கூட்டணி மாற்றங்கள் தமிழக அரசியலையே முழுமையா மாத்தி அமைக்கிற சக்தியை அடைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான தேர்தல் அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.